புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. வணக்கம். இன்னைக்கு வீடியோ வாட்டர் மெலன் ஸ்டாரும் கலாட்டா யூடியூப் சேனலும். கலாட்டா யூடியூப் சேனலில் வாட்டர் மெலன் ஸ்டாரை இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கலாட்டா ஆயிடுச்சு. அந்த கலாட்டாவை வீடியோ எடுத்து போட்டதுனால நான் அந்த கலாட்டாவை பார்த்து யார் இந்த வாட்டர் மெலன் ஸ்டார், யார் அவருன்னு ஒரு ஆராய்ச்சியில் இறங்கினேன். ஆராய்ச்சிலாம் தேவையில்லை, போய் அவர் இன்ஸ்டாவில் பார்த்தேன். அவர் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுற ஆள். தன்னைத்தானே சிவாஜிக்கு மேலே, ரஜினிக்கு மேலே, கமலுக்கு மேலே, சூர்யாவுக்கு மேலே, சூரிக்கு மேலே எனக்கு ஈக்குவலாக யார் இல்லைன்னு தன்னைத்தானே கற்பனை பண்ணிவிட்டு அவர் இஷ்டத்துக்கு ஒரு வீடியோ போடுறவர். வீடியோலாம் பார்க்குறதுக்கு எப்பவுமே பார்க்குறது நல்லா இருக்காது. ஏதோ கோமாளித்தனமாக யாரோ பண்ணுறாங்கன்னு நானும் பார்ப்பேன், நீங்களும் பார்ப்பீங்க, எல்லோரும் பார்த்து தள்ளி விடுவாங்க. அந்த மாதிரி தள்ளி விடுற ஆளில் இவர் ஒருத்தவர். இவர் மட்டும் இல்லை, இவரை மாரி பல பேர் இருக்காங்க. இவர் ஜிபி முத்து, வணக்கண்டா மாப்பிள்ள, அப்புறம் எங்க கூமாப்பட்டி, இந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு வீடியோ போடுறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க. அது பார்க்குறதுக்கு கோமாளித்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பேர் பார்த்துட்டு தள்ளி விடுறாங்க. ஆனால் இப்பேற்பட்ட ஆளை இன்டர்வியூ எடுத்து முக்கியமான ஆளாக மாற்றந்து யாருன்னா கலாட்டாவும் அந்த மாதிரி இருக்க பல யூடியூப் சேனலும். யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, ஏதாவது நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றது, படம் ஓடணுன்றதுக்காக இந்தமாரி மூஞ்சிகளை எடுத்து படத்தில் போட்டால் மக்கள் வந்து பார்ப்பாங்கன்னு நினச்சி பல டைரக்டர்ஸ் இவங்களாம் நடிக்க வைக்கிறது. நடிக்கிறதுக்கு ஆளாக இல்லை, டேலண்டட் பீப்புளாக இல்லை, படம் ஓடணும் அதுக்காக ஜிபி முத்து இந்த மாதிரி மூஞ்செல்லாம் எடுத்து படத்தில் போடுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களை வளர்த்து விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கே கலாட்டாக ஆகிடுச்சு. என் கேள்விக்கு பதில் சொல்லலை, அவ்வளோதான், அவர் இப்படி அவர் அப்படின்னு சொல்லி புலம்புறது. புலம்பிட்டு இவரை நம்ம தான் பெரிய ஆகணும், நம்ம மேலேயே பழி போடுறது. என்ன இது? இவரை ஆளுக்கால வீட்டில் உட்காந்து எல்லாம் டிவியில் பார்க்குறாங்களா, வீட்டில் ஃப்ரேம் போட்டு வைக்கிறாங்களா, இவர் இருக்கிற இடத்துல தேடி ஓடி ஓடி போய் செல்ஃபி எடுக்கிறாங்களா? இவர் எங்கேயா இருந்தாலும் மூலையில் இருந்தாலும் கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறது நீங்கள். இவரை மட்டுமா? ஜிபி முத்து, வணக்கண்டா மாப்பிள்ள, ஏங்க கூமாப்பட்டி, அந்த கூமாப்பட்டியை நியூஸ் சேனல் வரைக்கும் இன்டர்வியூ எடுத்தாங்க. எதுக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க? என்ன பையனு ரொம்ப அறிவாளித்தனமாக பேசிட்டாங்களா? ஏதாவது திறமைசாலியா? நாட்டுக்கு முக்கியமாக வியூஸ் போகுது, ட்ரெண்டாகுது, பார்க்குறோம்ல, பணம் வரணும், சம்பாதிக்கணும், அதனால இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க. ஏதோ மக்கள் இவங்க இல்லைன்னா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, இவங்க இல்லாமல் நான் படம் பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், இன்டர்வியூ பார்க்க மாட்டேன். என்னையா இது? கலாட்டாவுக்கு இவருக்கு பிரச்சனை, அதுக்கு கலாட்டா ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன இவர் திவாகர் வாட்டர் மெலன் ஸ்டாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோமா? இவர் சரியான ஆளா? இவர் ரொம்ப தப்பான ஆள். இவர் அடிக்கிறத தப்பே இல்லை, ரொம்ப ரொம்ப தப்பாக பேசுகிறவர். எந்த அளவுக்கு தப்பாக பேசுவார்னா, கலாட்டாவில் இன்டர்வியூ எடுத்த அவர் விஜேவை ரொம்ப கேவலமாக தப்பாக பேசியிருக்காரு. இந்த நவீன்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா நான் போடுற காலில் உள்ள செருப்புக்கு கூட சமமாக மாற மாட்டாரு. இந்த நவீன்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா நான் போடுற காலில் உள்ள செருப்புக்கு கூட சமமாக மாற மாட்டாரு. இவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய கேவலமான மனுஷன் தான் இவர். இவர் ஒன்றும் அவர் ஒரு மனப்பிழவில், மென்டலி அன்ஸ்டேபிள், அவர் தன்னைத்தானே பெரிய நடிகன் நினச்சி வீடியோ போட்டு அப்படி சுற்றுறவர்லாம் இல்லை. இவர் தெரிஞ்சே பேசுகிறார். இந்த மாதிரி கேவலமாலாம் தெரிஞ்சு தான் பேச முடியும். அவரை அடித்து உழைக்கிறது, மீம்ஸ் போகிறதுல ஒரு பக்கம் இருக்கட்டான். ஆனால் அவர் இன்டர்வியூ யார் எடுக்க சொன்னா? எதுக்காக கலாட்டா இவரை இன்டர்வியூ எடுத்தாங்க? இன்டர்வியூ எடுத்துட்டு ஐயோ குத்துது குடையுதுன்னு எதுக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்தாங்க? அந்த தன்னிலை விளக்கம் தான் நம்மளை கேள்வி கேட்க வைக்குது. இவரை இன்டர்வியூ எடுக்கணும் அவசியம் இல்லை, இவரை கூப்பிடணும் அவசியம் இல்லை. இவரை தான் காசு கொடுத்து இன்டர்வியூ எடுக்க சொல்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா காசு கொடுத்து இவரை இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா அது அதை விட கேவலம். அந்த கேவலத்தை இவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. அதை விட கேவலம் இன்டர்வியூ எடுத்து சண்டை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவரை அடிக்கிறேன்னு தன்னிலை விளக்கம் கொடுத்தது. தன்னிலை விளக்கம் என்னவென்றால், கலாட்டா யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்க? நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஆள், அரசியலில் ரொம்ப முக்கியமான ஆள், சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், நல்ல டேலண்டட், நல்ல ஆக்டர், அப்படி இப்படின்னு பார்த்து உலகத்திலே முக்கியமான ஆளை மட்டும்தான் அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்படிதான் இருக்குது. கலாட்டா போகிற வரலாம் இன்டர்வியூ எடுத்துனுக்குது. அந்த மாதிரி போகிற வர தான் இவரை பிடிச்சி இன்டர்வியூ எடுத்துக்கிறாங்க. எதுக்கு இவர் இன்டர்வியூ எடுக்கணும்? நல்ல வியூஸ் போகுது. இந்த சண்டையான வீடியோ கூட நல்ல வியூஸ் போயிருக்குது. வியூஸ் போகணுன்னு அந்த வீடியோ போட்டுது. ஆனால் அந்த வீடியோவில் விளக்கம் இருந்தது, தன்னிலை விளக்கம். என்ன விளக்கம்? கலாட்டா இவர் ஒரு ஆள் இவர் இன்டர்வியூ எடுத்து அந்த இன்டர்வியூ கேன்சல் ஆனதில் கோவப்பட்டு அந்த வீடியோ போடல. அவங்களுக்கு வேண்டியதே அதுதான். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வேணும், அந்த கண்டென்ட் கிடச்சிருச்சு.
அந்த வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தான் அவர் கொடுத்த விளக்கமே. அந்த விளக்கத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எதுக்கான ஒரு பலன் தெரியுமா? ஒரு தவறான ஆளை அவர் சிரிப்பேத்துறாரு, கோமாளித்தனம் பண்றாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே சிரிச்சு அவரை வளர்த்து விட்டோம்ல. ஸோ அதுக்கான ஒரு பலன் தான். இது எதுக்கான பலன் தெரியுமா? சும்மா பேசுறாப்புல வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் இது. எதுக்கான பலன் அவரே சொல்லுவார். அவ்வளோ சீரியஸாக இதை எடுத்துக்க தேவையில்ல. இது எதுக்கான ஒரு பலன் தெரியுமா? ஒரு தவறான ஆளை அவர் சிரிப்பேத்துறாரு, கோமாளித்தனம் பண்றாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே சிரிச்சு அவரை வளர்த்து விட்டோம்ல. ஸோ அதுக்கான ஒரு பலன் தான். எது வளர்த்து விட்டோமா? வளர்த்து விட்டீங்க. ஏதோ நாங்கள் விட்டோம், ஆடியன்ஸ் விட்டோன்றீங்க. யார் வளர்த்து விட்டாங்க? அந்த ஆள் ஏதோ பண்ணுவாப்புல, யாரா இது கன்றாவியாக்குதுன்னு தள்ளி விட்டு போயிடுவோம். அந்த ஆள் ஏதோ பேசுவார், வேலை இருக்குதுன்னு தள்ளி விட்டு போயிடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 1 கோடி ரீல்ஸ் பார்க்குறாப்புல. அந்த 1 கோடி ரீல்ஸில் ஒரு ஆள் தான் அவரு. ஏதோ நாங்கள் வளர்த்து விட்டோமாமே, ஏதோ நாங்கள் வீட்டில் டிவியில் உட்காந்து எல்லாரும் அவரே தான் பார்த்துனுக்கிற மாதிரியும், ஏதோ ஒரு படம் நடிச்சா தான் நாங்கள் தேட்டருக்கு போய் பார்ப்போம், ஏதோ ஒரு வீடியோ வந்தால் தான் நாங்கள் யூடியூப் பார்க்க வருவோம், அப்படி மக்கள் எல்லாம் அப்படி இவரை பற்றியே பேசுகிறாங்கன்ற மாதிரி நாங்கள் வளர்த்து விட்டோமா? வியூஸுக்காக நீங்கள் வளர்த்து விட்டீங்க. இப்போ பழைய ஆடியன்ஸ் மேலே தூக்கி போடு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் வளர்த்து விட்டீங்க அவரை. இவரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான காரணம் வந்து இவர் இன்டர்வியூ எடுத்ததுக்கான காரணம் யாருக்குமே தெரியாது. வியூஸ்ன்னு யாரும் சொல்லக்கூடாது. வியூஸுக்காக இன்டர்வியூ எடுத்தாங்க. எதுக்காக இன்டர்வியூ எடுத்தாங்க தெரியுமா? அவரை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு. எப்பேற்பட்ட மனுஷன், எவ்வளோ தப்பான ஆள், நாட்டுக்கு இவரால் எவ்வளோ பெரிய பாதிப்பு, அதை சொல்கிறதுக்கு தான் இன்டர்வியூ எடுத்தாங்க. வியூஸுக்காக இல்லை. இவர் இப்போ ட்ரெண்டாக ஆகினுங்கிறாரு. சூர்யா பிறந்தநாள் அன்றைக்கி சூர்யாவோட ட்ரெய்லர் வந்துச்சு, அதையும் மேட்ச் பண்ணி போட்டுனுக்குறாங்க. இப்போ இவரை வீடியோ எடுத்தால் ட்ரெண்ட் ஆகிடலாம்லாம் அவங்க போடல. நாட்டு நல்லதுக்காக இன்டர்வியூ எடுத்தாங்க. பாருங்களேன். இவரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான காரணம் வந்து அவரை கொஞ்சறதுக்காகவோ சிவாஜி மாதிரி பண்ணுங்க, சூர்யா மாதிரி பண்ணுங்க அதுக்காகவே இல்லை. கொஞ்சறதுக்காகவோ சிவாஜி மாதிரி பண்ணுங்க, சூர்யா மாதிரி பண்ணுங்க அதுக்காகவே இல்லை. கொஞ்சறதுக்காகவோ சிவாஜி மாதிரி பண்ணுங்கன்னு என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவோ இல்லை. எதுக்காகனா இவர் பண்ண தப்பு என்னென்ன விஷயங்கள்லாம் நெகட்டிவிட்டியாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு, எதனால இவ்வளோ பேர் மேலே இவ்வளோ ஒரு வன்மம், இதை கேட்கறதுக்கான நேர்காணலாக தான் நாங்கள் அதை அமைச்சிருந்தோம். பாருங்க, எவ்வளோ பெரிய சமுதாய உணர்வு, சமுதாயத்துக்காக எப்படி யோசிக்கிறாங்க. இவரை இன்டர்வியூ எடுத்தது அதுக்கு தான். அவரோட நெகட்டிவிட்டியை நம்ம சுட்டி காட்டி, நீங்கள் பேசுகிறதுல மக்கள் மனசில் எப்படி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுது, நீங்கள் எவ்வளோ வன்மமாக இருக்கீங்க, அது மக்களை கெடுக்குது, தமிழகத்தையே புரட்டி போடுது, நாட்டு மக்கள்கிட்ட அது பெரிய பாதிப்பாக்குது, நீங்கள் திருந்துங்க அப்படின்னு சொல்கிறது. ட்ரெண்டாகிறதுக்கு வீடியோ எடுத்துட்டு என்னன்னா கதை என்ன சொன்னீங்க? கொஞ்சறதுக்காகவோ சிவாஜி மாதிரி பண்ணுங்க, சூர்யா மாதிரி பண்ணுங்க அதுக்காகவே இல்லை. கொஞ்சறதுக்காகவோ சிவாஜி மாதிரி பண்ணுங்க, சூர்யா மாதிரி பண்ணுங்க அதுக்காகவே இல்லை. கொஞ்சத்துக்குலாம் கூப்பிடலையா? அப்புறம் என்னத்துக்கு இதை பண்ண சொன்னீங்க? இதை வரதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் கூட சொன்னாங்க, நீங்கள் லிஃப்ட்லேருந்து மாசா வாங்க சார்னு. என்னடா இது? இப்போதான் நெகட்டிவிட்டி, வன்மம், கேள்வி, ஆராய்ச்சி, மக்கள், சமுதாயம். நீங்கள் வரும்போது எதுக்கு லிஃப்ட்லேருந்து மாசா வர சொன்னீங்க? ஏன் சாதனமாக வாங்கன்னு சொல்லலாம், இல்லை வரது எடுக்காமலே விடலாம், இன்டர்வியூவில் உட்காந்து கேள்வியை மட்டும் காட்டலாம். இவங்களா போய் லிஃப்ட்லேருந்து மாசா வாங்கன்னு சொல்லுவாங்களாம், அதை வீடியோ எடுப்பாங்களாம். அப்புறம் இவங்களே அவர் சிவாஜி மாதிரி நடிக்க கூப்பிடல, அவரை கொஞ்சம் எடுத்து கூப்பிடலன்னு. என்னங்கடா டேய், எதுக்குடா அவர் மாசா வரணும்? இன்டர்வியூ கேட்குறோம், உக்காருங்க சொல்லுங்க. இப்படி தான் இன்டர்வியூ எடுக்கிற எல்லாரையும் மாசா வர சொல்றீங்களா? சார் மாசா வாங்க சார், யாராக இருந்தாலும். என்ன இது? அவர் மாசா நடந்து வந்து அதை ஒரு கட்டு போட்டு, அதை ரீல்ஸ் போட்டு, அதை வியூஸ் பார்த்து அதில் ஒரு சம்பாத்தியம் இப்படி பண்ணிட்டு ஏட்டா அப்பா வெயிட்ரா நீங்கள். இவங்க தான் அவர் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. அவர் இன்டர்வியூக்கு வரும்போதே பாசிட்டிவ் கொஸ்டின் மட்டும் கேளுங்க, டிஃபேம் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்துக்குது கோவம். அவருக்கு கோவம் வந்து என்ன நான் உன்னை பாசிட்டிவாக தானே கேட்க சொன்னோம். நான் ஏன் பாசிட்டிவாக கேட்கணும்? ஏன்னா நீங்களே நெகட்டிவான ஒரு ஆளாக இருக்கும் போது நம்ம மட்டும் ஏன் இவர்கிட்ட பாசிட்டிவாக கேட்கணும்? கரெக்டு. நீங்கள் ஏன் பாசிட்டிவாக கேட்கணும்? நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோன்னா, நீங்கள் ஏன் கேள்வியே கேட்கணும், நீங்கள் ஏன் இன்டர்வியூ வைக்கணும், அதுக்கு பதில் சொல்லுங்கள். ரொம்ப கடுப்பாகி காண்டாகி டென்ஷன் ஆகி நான் ஏன் கேட்கணும்னு வெறி ஆகுறீங்கல்ல, நீங்கள் ஏன் இன்டர்வியூ எடுத்தீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள். அவர்னு ஒரு சமுதாய தலைவரா, அவர்னு மக்கள் போராளியா, அவர்னு அரசியல்வாதியா, அவர்னு பெரிய நடிகரா? நீங்கள் தான் அவருக்கு நடிக்க தெரியல, அவர் அசிங்கமாக இருக்கிறது, தப்பான ஆள் சொல்கிறீங்க. ஆமாம், அவர் தப்பான ஆள் தான். தப்பான ஆளையா இன்டர்வியூ எடுக்கிறீங்க? ஒரு திறமையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நாட்டுக்கு தேவையே இல்லாத ஒரு கருமம் அது. அதையே இன்டர்வியூ எடுக்கணும். இன்டர்வியூ எடுத்துட்டு ஏன் இப்போ புலம்பணும்? அதுக்கு பதில் சொல்லுங்கள். சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, ராஜாவா ஆகணும்னு நினைப்பாங்க, ராஜாவே வாழ்வாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் இருக்காரு. கரெக்டு, அவர் அப்படி தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறவர் நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். அவர் கற்பனை உலகத்தில் இருக்கிறாராம், அவர் சூர்யாவுக்கு மேலே தன்னைத்தானே நினச்சிக்கிறாராம், அவர் கேவலமா, அவர் சரியில்லையா? ஆமாம், அவர் கேவலம், அவர் சரியில்லை, கற்பனை உலகத்தான் இருக்கிறாரு. அதெல்லாம் தெரிஞ்சு எதுக்கு இன்டர்வியூ எடுத்தீங்க அதுக்கு சொல்லுங்கள்.
நீங்கள் வியூஸுக்காகவும் ட்ரெண்ட் விஷயத்தெல்லாம் எடுத்து இன்டர்வியூ எடுக்கிறேன் வீடியோ போடுறேன்னு போடுவீங்க, போட்டுட்டு வாழவான்னு இப்போ புலம்புவீங்க. என்னையா இது நியாயம்? அவருக்கு மனநலம் சரியில்லையா? அவர் வந்து எதை யோசிக்கிறாரா? இதெல்லாம் இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கு முன்னாடி தெரியாதா? அப்போ வந்து அவர் ரொம்ப நல்ல ஒரு சூப்பர் நடிகர், நேஷனல் அவார்டு வாங்கின ஆக்டர்னு நினச்சி கூப்பிட்டீங்களா? அப்படிதான் இருக்குது. அவங்க கோமாளித்தனம் பண்ணுறோன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது எங்கே எடுத்துகிட்டு வந்து நின்று இருக்கு பாருங்க. எங்கே கொண்டு வந்து எங்கே நின்று இருக்கீங்க? எங்கே போய்குது மில்லியன் வியூஸு? இதுக்காக தான் கூட்டுக்கிறீங்க, அது நடந்துச்சு. இப்போ எங்கே கொண்டு வந்து நின்று இருக்கு? எங்கே இன்னும் நடுத்தத்தில் நிற்கிறீங்க? சேனலை இழுத்து மூட்டாங்க. ஒன்றும் புரியலையா? இவர் பெரிய ஊழல்வாதி, இவர் பெரிய கிரிமினல், இவர் உலகமே தேடி இருக்கு, அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான் இவங்க கூட்டிருக்காங்க. அப்படி தான் இருக்குது. அவர் மாட்டுன்னு கோமாளித்தனமாக ஏதோ வீடியோ போட்டிருக்காரு, பார்த்துட்டு கடந்து போகிறத விட்டு அவரை கூட்டுட்டு இப்போ எங்கே கொண்டு வந்து நின்று இருக்கு பாருங்க. நின்று இருக்கு. இந்த கோமாளித்தனத்தை பார்த்து இன்னும் 100 கோமாளிகள் உருவாங்க. அடடா, மக்கள் மேலே எவ்வளோ அக்கறை! இந்த கோமாளித்தனத்தை பார்த்தா இன்னும் 100 கோமாளி உருவாயிடுவாங்க. அவங்கள எங்கே பார்ப்பாங்க? இவங்க இன்டர்வியூவில் எங்கே பார்ப்போம்? எங்கேயும் பார்க்கறது இல்லை. நீங்கள் தான் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, மில்லியன் வியூஸ் காமிச்சிட்டீங்க. இப்போ தான் தெரிய வருது. தெரிஞ்ச பிறகு தான் போய் நானே பார்க்குறேன் ரீல்ஸ் என்ன, அவர் யாருன்னு. கோமாளித்தனத்தை பார்த்தா 100 கோமாளிகள் உருவாயிடுவாங்க. யார் கோமாளித்தனத்தை காட்டுறது? நாங்கள் தான். நாங்களே காட்டிட்டு நாங்களே 100 கோமாளிகள் உருவாவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழி போடுவோம். மக்கள் மேலே அக்கறையாக இருப்போம். போகிற வர கருமத்தெல்லாம் கூட்டு நாளைக்கு ஒரு நாய் எதாவது பண்ணி ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த நாயை கூட கூட்டு இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. இன்டர்வியூ எடுத்துட்டு நாய் குலைக்குதுன்ற கதையாகுது. என்னையா இது? இது ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி மண்ணை சாதிக்குன்னு ஒருத்தர் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாரு. மண்ணை சாதிக்குன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை ட்ரெண்ட் ஆக்குனாங்க. இப்போ இவரை ட்ரெண்ட் ஆக்குறாங்க. யார் தான் ஆங்க? அந்த ட்ரெண்ட் ஆக்குறவங்க யாருங்க? நாங்களா? நீங்கள் தான் கூட்டி இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பையன் நாக்கை நீட்டி எச்சி தோடுவான். நெய்யாகுமா தண்ணி கொஞ்சம் இப்படி ஏதோ பண்ணுவான். ஆள் பண்ணால் ரீல்ஸில் வருது, தட்டி விட்டு எல்லாம் போயின்னுக்கிறாங்க. அந்த தம்பியோட லவ்வரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தைய கூப்பிட்டு நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க, உங்களுக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சிது, அவர் முடி பிடிச்சதா, அவர் மூக்கு பிடிச்சதா, நாக்கு பிடிச்சதான்னு ஸ்கூல் படிக்கிற பசங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இவங்களை ப்ரொமோட் பண்ணுறதே நீங்கள் தான், ட்ரெண்ட் ஆக்குறதே இவங்க தான். ஆனால் இவர் வந்து ட்ரெண்ட் ஆக்குனாங்க. நம்ம ஜிபி முத்தாண்ணே இவரை கூடலாம் அவரோட கம்பேர் பண்ண முடியாது. ஜிபி முத்தால இவர் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஜிபி முத்து யார் தெரியுமா? ஆஸ்கார் வாங்கின நடிகர், கவிஞர், கவிதை பாடுவார், பாடகர். யார் அவரு? என்ன இவரோட கம்பேர் பண்ண முடியாதுன்னு? என்ன கம்பேரிசனு? ஒருவேளை நடிகர் சூர்யாவை இவர் கூட கம்பேர் பண்ண முடியாது, சிவாஜி கணேசனை கம்பேர் பண்ண முடியாது, ஒரு சயின்டிஸ்ட்டை கம்பேர் பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல. ஜிபி முத்தை கம்பேர் பண்ண முடியாது. ஜிபி முத்து யார்? இவரை மாரி ஒரு ஆள் தான் அவரும். இன்னும் அவரு ஏதோ பெரிய பூச்சி மாரியும் அவரை கூட்டி இவரு கூட கம்பேர் பண்ண முடியாத மாதிரியும் ஆளுக்காள் லூசுத்தனமாக வீடியோ போடுறது, ரீல்ஸ் போடுறது, அதை பார்த்துட்டு இவங்க இன்டர்வியூ எடுத்துட்டு ஜிபி முத்துக்கு இவர் ஈக்குவல் இல்லை. ஜிபி முத்து வேற லெவலு. ஏன் ஈக்குவல் இல்லைன்னா அவராச்சும் ரொம்ப வெள்ளந்தியா பேசுவார். அவர் ரொம்ப வெள்ளந்தியா பேசுவார். வெள்ளந்தியானா இப்படியா? தூக்கி காட்டுங்க, எல்லாத்துக்கும் தூக்கி காட்டணும். என்ன பாரு, ஆனந்து பாரு எவ்வளோ வெள்ளந்தியா இருக்காரு. தூக்கி காட்டுறாரு பாருங்க. வெள்ளந்தி மனுஷன் தூக்கி காட்டுறாரு, பார்த்துங்க எல்லாத்தையும். அவர் வெள்ளந்தி, அவருக்கு இவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவன் பைத்தியகாரத்தனமாக என்னென்ன வீடியோ போட்டுனுக்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்டு படித்து தான் வந்திருப்பாங்க, படித்து தான் நிலைமைக்கு வந்திருப்பாங்க. யாரை இன்டர்வியூ எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம் அதெல்லாம் தெரியாது. வியூஸுக்காக ஒரு கருமத்தை எடுத்துட்டு குத்துது குடையுதுன்றது அதுக்கு கம்பேரிசன். அவருக்கு இவர் வந்து ஈக்குவல் கிடையாது. இவருக்கு மேலே டேலண்டட். இவர் சிங்கர். உங்களில் யார் அடுத்த பிரபுதேவாவில் தூக்கி காட்டுவார். அப்படிதான். இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா எது நாங்க தெரிஞ்சுக்கணுமா? நாங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? இந்த வீடியோ மூலமா நீ தான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும். நாங்க எதுக்கே தெரிஞ்சுக்கணும்? நாங்க என்னமோ அவரை கூப்பிட்டு ஐயா சாமி சூப்பர் ஆக்டர், உங்களை தான் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம், உங்களை காட்டி தான் குழந்தைக்கு சோறு ஊட்டுறோம், நீங்க இல்லைனா தூங்க மாட்டோம், நீங்க இல்லைனா முழிக்க மாட்டோம், நீங்க இல்லைனா மாட்டோன்ற மாதிரி ஏதோ நாங்க தான் கத்தின்கிற பேசுறீங்க. நாங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? நீ தெரிஞ்சுக்க. இப்படி சொல்லு, இந்த வீடியோ மூலமா நாங்க தெரிஞ்சுக்கின விஷயம் அப்படி பேசி பாருங்க. உடனே மக்கள்கிட்ட வந்துடுறாங்க. மக்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க கூட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க, இவங்களுக்கு அவருக்கு சண்டே ஆயிடுச்சு, அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க அவங்கள எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா
ஒரு தப்பான நபரை அவர் கோமாளித்தனத்துக்காக நம்ம எவ்வளோ வளர்த்து விடுறோமோ ஒரு தப்பான நபரை கோமாளித்தனத்துக்காக நாம் வளர்த்து விடுறோம். நம்ம தான் வளர்க்குறோம். தண்ணி ஊற்றி செடி வளர்க்குற மாரி நம்ம வளர்க்குறோம். டெய்லி அவருக்கு ஒரு 200 கையில் கொடுத்து சாப்பிட்டு நல்லா வளருங்க, வீடியோ போடுங்க, நம்ம வளர்த்துனுக்குறோம். இதுங்க தான் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்குதுங்க, சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுதுங்க, படத்தில் நடிக்க வைக்குதுங்க. அந்த கருமத்தையும் பார்த்து கடந்து போயினுக்கிறோம். நம்ம வளர்த்து விட்றோமா? யோ என்னையா அநியாயம் பண்ணுறீங்க? நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு நாங்கள் வளர்த்தோம்னா என்ன கொடுமை? நாங்கள் வளர்த்துக்கிறோம். ஆமாம், கோமாளியெல்லாம் கண்டுபிடிச்சி நாங்கள் வளர்க்குறோம். நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கல, வளர்க்காதீங்கன்னு கத்துறீங்க, உட்காந்து விளக்கம் கொடுக்குறீங்க. அவரை வளர்க்காதீங்க, அவரை இன்டர்வியூ எடுக்காதீங்க, அவர் ரீல்ஸை பார்க்காதீங்க, அவரை டெலீட் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்கன்னு கதறீங்க. ட்ரெண்டாவதுன்னு கூப்பிட்டு வியூஸுக்காக இன்டர்வியூ எடுத்துட்டு நாங்கள் வளர்க்குறோமா? கடுப்பாக இருக்குது. அந்த ஆள் மூஞ்சை விட இவர் பேசுறது அதை விட கடுப்பாகுது. கண்டிப்பா வருங்கால சந்ததியினரை தான் பெருமளவு பாதிக்கும். பார்த்துக்குங்க, வருங்கால சந்ததியை இதை பெருமளவு பாதிக்கும். சந்ததிக்கு போயிட்டாப்புல சந்ததியை பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? இவங்க இன்டர்வியூ எடுத்து போட்டே இருப்பாங்க, அதை பார்த்துனே தான் நமக்கு பாதிக்கும். இவங்க இன்டர்வியூ எடுத்து போடாமல் இருக்க மாட்டாங்க. நமக்கு அட்வைஸு வருங்கால சந்ததியை பாதிக்குங்க. அது இவர் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? யூடியூப் சேனல்லாம் கூப்பிட்டு, ஏங்க எல்லா யூடியூப் சேனலு உங்களுக்கு தாங்க அட்வைஸு, எங்களை மாதிரி நீங்கள் தப்பு பண்ணாதீங்க, இந்த மாதிரி கோமாளித்தனமாக பேசுகிறவங்களாம் கூப்பிட்டு வளர்க்காதீங்க, ட்ரெண்ட் ஆக்காதீங்க, இவர் இன்டர்வியூ கூப்பிடாதீங்க, இவர்கிட்ட ப்ரெஸ் மீட் வைக்காதீங்க, இவர் பண்ணுற கருமத்தெல்லாம் வீடியோவில் போடாதீங்க, அப்லோட் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எங்ககிட்ட வருங்கால சந்ததியை பாதிக்குமா? அது எது? இன்டர்வியூ எடுத்து போட்டு வியூஸ் பார்த்து நல்லா சம்பாதிக்கலான்னு பிளானை போட்டு அதுக்கேற்ற மாதிரி வியூஸ் போயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு அட்வைஸ், வருங்கால சந்ததி அது பாதிக்கும். அவன் ரீல்ஸை பார்த்தா தட்டி விட்டு போயினுங்கிறான், போடா. அதை விட்டுட்டு அவனை ஒரு இன்டர்வியூ எடுத்து அதை ஒரு பிரச்சனையாக்கி அதுக்கு ஒரு தண்ணியில விளக்கம். இவர் இப்போ எதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தெரியுமா? இவர் எதுக்கான பெரிய எக்ஸாம்பிள்னா, இந்த மாதிரி சேனல் கண்ட கருமத்தெல்லாம் எடுத்து போடுது, அதெல்லாம் பார்க்காதீங்க. அவங்களே வேலை இல்லாமல் வேலை எடுத்து போனோன்னு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீங்கள் வேலை இல்லாமல் வேலை எடுத்து போன கருமத்தெல்லாம் பார்க்காதீங்க. உண்மையாக வேலை இருந்துச்சுன்னா வேலையை பாருங்கள், வேலை இல்லைன்னா எதாவது யூஸ்ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக பேசியிருக்கு இதையே பார்க்காதீங்க. ஏன்னா இவன் ஒரு ஆளுன்னு இதை எடுத்து நம்ம பேசினுக்கிறோம். இது ஒரு இன்டர்வியூ, இது ஒரு தண்ணியில் விளக்குன்னு வேறு எடுத்து பேசுகிறான். இதுவும் கருமம் வியூஸ்க்காகத்தான், வேற என்ன? இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? இவர் ரொம்ப முக்கியமானதா? அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் கடந்து போங்க. இந்த கருமத்தை கடக்கணும். ரீல்ஸில் பார்த்து தட்டி ஒரு மாதிரி எல்லா கருந்தையும் தட்டி விடுங்க. ஏதாவது பைத்தியம் மாரி பேசினுக்கிறான், பைத்தியம் மாரி இன்டர்வியூ எடுத்துனுக்கிறான், பைத்தியம் மாரி எங்கன்னு கத்துறான், இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி மக்கள்கிட்ட நியூஸ் சேனல் கொண்டு போகிறாங்க. அந்த கருமத்தெலாம் பார்க்க வேண்டிய சூழலை நம்ம இருக்கிறோம். என்ன கருமாந்திரமோ. இவரை பார்த்து இன்னும் 100 திவாகர்கள் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அப்படியா? இவரை பார்த்து 100 பேர் வந்த மாதிரிலாம் தெரில. இந்தமாரி கண்ட கருமத்தை இன்டர்வியூ எடுத்து போட்டால் வியூஸ் வரும்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி 100 சேனல் இருக்குது. யார் விட்டு ஏழவோ என்ன கருமமோ போகிற வர கருமத்தெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து யாரையும் இன்டர்வியூ எடுத்து எந்தெந்த கருமத்தையை காமிச்சு வியூஸ் பார்த்து சம்பாதிக்கிற உங்களை மாதிரி 100 சேனல் உருவாயிருக்கு.